Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ஒரு Masterchef தமிழ் ரெசிபி தான் பார்க்க போறோம். Dr.nithya பண்ண Rosy Experienceங்கிற டெசர்ட். இந்த டெசர்ட்ல பேஸ் கேக் பாத்தீங்கன்னா Dacquoise French cake பண்ணிருந்தாங்க. இந்த Dacquoise French cake எப்படி செய்யறதுங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஆயில், தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட மஞ்சக்கரு இல்லாமல் வெறும் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன சிட்டிகை சால்ட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக இதை வந்து விப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நோரா வர அளவுக்கு விப் பண்ணால் போதும். இதில் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சம் நுறையா இதை அடித்ததுக்கப்புறம் நம்ம பவுடர்டு சுகர் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே என்னோடய மெரிஞ்ச் குக்கீஸ் மக்ரூன்ஸ்லாம் பண்ணும் போது காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே மெத்தடு தான். இந்த டாக்வா கேக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நட் மெரிஞ்ச் கேக் தான். ஸோ நாம் இன்றைக்கி ஆல்மண்ட் ஃப்ளேவரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பீக் வர அளவுக்கு விப் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து கம்ப்ளீட்டாக விப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்மண்ட் ஃப்ளோர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சீவை வச்சுட்டு அதில் 50 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணும். நம்மளோட மெரிஞ்சை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ண ஆல்மண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துடுங்க. நம்மளோட மெரிஞ்சு வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரவுண்ட் நாசில் எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங் பேக்கில் நம்ம பண்ண அந்த மெரிஞ்சை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நம்ம கேக் பேக் பண்ண மாதிரி மெத்தடில் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் ஒன்று ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அதோட இன்னர் சர்க்கிளில் இந்த மாதிரி நம்ம மெரிஞ்ச் குக்கீஸ் போடுற மாதிரியே பைப் பண்ணணும். சென்டரில் ஒரு ஸ்வர்ல் மாதிரி அப்படியே பைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஷார்ப்பு எண்டு வருதில்ல, அதெல்லாம் தண்ணி தொட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குக்கி கட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ளெயினாக ஸ்வர்ல் பேட்டர்னில் நீங்கள் இந்த கேக்கை வந்து 2 லேயராக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ப்ரீஹீட்டட் அவன் நான் வந்து 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அந்த 150 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 20 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தால் நம்மளோட அந்த நட் மெரிஞ்ச் ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் லேயர் போட்டனால எனக்கு தின் லேயர்ஸாக கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கு பிளேட்டிங் அந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் லேயராக போடுங்க. இதுக்கு ரோஸ் ஃப்ளேவர் டாக்வா கேக் வேணும்னா நீங்கள் மெரிஞ்சிலேயே வந்து ரோஸ் பெட்டல்ஸை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளெயின் டாக்வா கேக் தான் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம தண்டை கிரம்பிள் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த கிரம்பிள் பண்ணுறதுக்கு பூசணி விதை, பிஸ்தா, முந்திரி, பாதாம், ஏலக்காய், மிளகு, சோம்பு இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். சோம்பு, மிளகு, அப்புறம் ஏலக்காவை போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம நட்ஸ், பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவு மைதா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரம்பிள் பண்ணுறதுக்கு பட்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அந்த கிரம்பிள் எப்படின்னா நம்ம செட் பண்ணி நம்ம எப்படி புட்டு மாவுக்கு தண்ணி தெளித்து பிசைவோம் அந்த மாதிரி தண்ணி தெளிக்காமல் பட்டர்லேயே இதை பிசைய போகிறோம். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரது தான் வந்து கரெக்டான கிரம்பிள் பதம். இந்த மாதிரி உதிர்த்து அப்படியே வந்து நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட கிரம்பிள் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் போட்டிருக்க அளவுக்கு பொறுத்து அந்த டைமிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ரோஸ் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அல்லது 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துருங்க. ஒரு ரோஸோட எல்லா பெட்டல்ஸையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரோஸோட அந்த வாசனை நல்லா அந்த தண்ணியில் இறங்கட்டும். இப்போ ரோஸ் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சிரப் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து இந்த சிரப் வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும்.
பிசு பிசுன்னு அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரோஸ் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ரோஸ் க்ரீம் வந்து பண்ண போகிறோம். அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஹெவி க்ரீம் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக விப் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி விப் பண்ணணும். கூட வந்து கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபுட் கலரும் ஜெல் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வந்து விப் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு விப் பண்ணோடனே இதையும் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து நம்ம தண்டை க்ரம்பிள் நம்ம செஞ்சது தான் போட போகிறோம். இப்போ க்ரம்பிள் நல்லா ஆறி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த தண்டை ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம்லாம் நிறையா பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு சேனல் கேண்டிட் ட்ரீட்டுன்னு இருக்குது. அவங்க வந்து நவராத்திரிக்கு அவங்க பீகாரில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த டெசர்ட் செய்வாங்க. அவங்க சேனலில் உங்களுக்கு அந்த தண்டை ஐஸ்கிரீம்லாம் ரெசிபீஸ் இருக்கும். நான் உங்களுக்கு சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம க்ரம்பிள் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயர் கேக் வச்சுட்டு நம்ம க்ரீமை வந்து பைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பண்ண அந்த இன்னொரு லேயர் கேக்கையும் வச்சுட்டு சிரப் வந்து ரோஸ் சிரப்பை ஊற்றிடலாம். ஆக்சுவலாக டாக்டர் நித்யா வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ளேட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ப்ளேட் பண்ணலான்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபைனலாக மேலே கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், டாக்வா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோசி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்வா கேக் வந்து எனக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.